ஹாய்டா கியூட்டி பாய்ஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் நாம் இன்றைக்கி ஜேகேவோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பர்த்டே ஸ்பெஷல். ஃபார் யோர் லவ் JP6971ன்ற ஐடியில் இருந்து அவங்க வந்து கேட்டிருந்துருக்காங்க. அவங்களுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே. அண்ட் ஹாப்பி பர்த்டே, ரொம்ப ஹாப்பியாக இருங்க என்னோட சேனல் சார்பா. அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு, நம்ம கியூரிபை சார்பா, பிடிஎஸ் சார்பா உங்களுக்கு அகெயின் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பியாக இருங்க, எதாக இருந்தாலும் ஜாலியாக ஹாப்பியாக ஃபேஸ் பண்ணுங்கள், உங்களால் முடியும். அண்ட் வந்து ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே எல்லார் சார்பாகவும். அண்ட் நம்ம இப்போ அவங்க தான் வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜேகேவோட ஒன் ஷாட் ஏஜ் லவ் ரிவெஞ்ச் மேரேஜ் தான். எடுத்த உடனே இப்போது எங்கே காட்டுறோம் அப்படின்னா மேரேஜ் ஹால் தான், லைக் சர்ச்சில் தான், சவுத் இந்தியாவில் தான் இது நடக்குது. இப்போ வந்து சர்ச்சில் தான் இருக்காங்க. அங்கே ஒருத்தவங்க ரொம்ப அழுதுகிட்டே தான் நின்றுட்டுருக்காங்க. அது யார் அப்படின்னா அது நம்ம ஒயன் தான். அவங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா, ஜேகே வந்து ஒயனோட வீட்டுக்கே போய் அவங்க அப்பா அம்மாவை முன்னாடியே நம்ம ஒயனை வந்து கிட்னாப் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு. அண்ட் அது ஏன் பண்ணார் அப்படின்னா, ஜேகேவோட ஒயனோட அப்பா வந்து ஜேகேவோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க. பட் ஆனால் அவங்கள வந்து ஏமாத்திருந்திருப்பாரு. அதனாலேயே வந்து அவன் ஃப்ரெண்டு ரொம்ப ட்ரஸ்டபுளான பர்சன் இப்படி என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு அவங்க ஜேகேவோட அப்பாவுக்கு ரொம்ப வந்து ஹார்ட் பிரேக் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்துருப்பார். இதெல்லாம் வந்து எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா, லைக் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்கும். அப்போ வந்து ஜேகே காலேஜ் அந்த டைம் தான் வந்து அவர் படிச்சுட்டு இருந்திருப்பார். அண்ட் அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப வந்து தெரிஞ்சவங்களே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதனால வந்து ஜேகேவோட அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆகி ஒரு லைக் பேசுறது கிடையாது, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஸோ ஜேகேக்கு ரொம்ப வந்து வாழ்க்கையை வெறுத்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்க அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒன்று இதுதான். அவர் வந்து இப்போ எப்படி இருக்கார், ப்ரெசண்டில் எப்படி இருக்கார் அப்படின்னா, அவர் மாஃபியா, ரொம்ப 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 டேஞ்சரஸான மாஃபியாவாக சேஞ்ச் ஆகிட்டார். எல்லாத்துக்குமே ரீசன் வந்து ஒயனோட அப்பா தான். இப்போ ஒயனை வந்து அவங்க முன்னாடியே ஜேகே வந்து ஒயனை கிட்னாப் பண்ணுவார். கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஜேகே என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா, ஒயனோட அப்பாவை பார்த்து, நீ பண்ணக்கூடாத தப்பை பண்ணிட்ட, துரோகம் பண்ணிட்ட, என் அப்பா உன்னை தான் நம்பி இருந்தார், ஆனால் நம்பினதுக்கு சரியான பரிசு நீ கொடுத்துட்ட, எதை நீ உயிருக்கு உயிராக நேசிச்சியோ பொக்கிஷமாக நினச்சியோ, இனி அதை படுற கஷ்டத்தை நீ பார்ப்ப, அதை பார்த்து பார்த்து நான் ரசித்து சந்தோஷப்படுவேன், உன்னோட அழுகையோட ஆரம்பம் இது அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஒயனை கூட்டிகிட்டு போயிடுறாரு. லைக் இப்போ ப்ரெசண்டில் ஒரு சர்ச் முன்னாடி நின்றுட்டுருக்காரு. அங்கே நடக்கிற மேரேஜை எல்லாத்தையுமே வந்து ஒயனோட ஃபேமிலி லைவ் கேஸ்டாக ஜேகே வந்து பார்க்க வச்சிட்ருப்பாரு. அவருக்கு வந்து அவ்வளோ வந்து ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு, நான் பண்ண தப்பு இப்போ என் பொண்ணை பாதிக்குது அப்படின்னு அவர் அவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜேகே வந்து லைக் ஒயனுக்கு முன்னாடி, ஜேகேக்கு முன்னாடி லைக் அந்த கேமராவும் இருக்குது, அது எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஜேகே அந்த கேமராவை தான் ஸ்மூத் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒயனை தலை குனிஞ்சது அவங்க நிகழ்ந்து பார்க்கவே இல்லை. அண்ட் ஜேகே வந்து ஏன் இவ்வளோ இயர்ஸ் வெயிட் பண்ணார் அப்படின்னா வந்து, ஏன்னா ஒயனுக்கு 18 இயர்ஸ் ஆகியிருக்காது. ஸோ லைக் 18 ஆனதுமே வந்து அடுத்த நாளே வந்து கிட்னாப் பண்ணியிருந்திருப்பாரு நம்ம ஜேகே, லீகலாக மேஜர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து 18 ஆயிடுச்சு அவங்களுக்கு. இப்போ நம்ம ஜேகேயோட ஏஜ் என்ன அப்படின்னா 30. அவ்வளோ ஏஜுக்கு அப்போ 2 பேத்துக்குமே ஜேகே வந்து ஸ்மோக் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த வந்து லைக் இப்போ ரிங்கும் போட்டாச்சு.
அங்கே இருக்கிற ப்ரீஸ்ட் வந்து இப்போ நீங்கள் 2 பேருமே லீகலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கிஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொன்னதுமே ஜேகே என்ன பண்ணுறாரு, ஒயனோட வெஸ்ட்டை பிடிச்சி இழுத்து அவ்வளோ ரஃப்பாக கிஸ் பண்ணுறாரு. ஒயனு வந்து ஜேகேவை தள்ளுறாங்க, அடிக்கிறாங்க. ஆனால் ஜேகேவோட grip ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒயனால் எதுவுமே பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் ஜேகே வந்து ஒயனோட லிப்ஸை கடிக்கிறாங்க, ப்ளீட் ஆகுற வரைக்கும். அந்த மாதிரியான ஹார்டான ஒரு கிஸ்ஸை ஜேகே கொடுத்துட்டு தான் ஒயனை விடுறாங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கேமராவை தான் பார்க்குறாரு ஜேகே. அவரோட அந்த ஒயனோட பிளட் இருக்கும் அந்த லிப்ஸில், அதை தொடச்சி அப்படியே அந்த கேமராவை பார்த்து தான் ஸ்மோக் பண்ணுறாரு. அதில் ஒயின் வந்தோட அந்த லிப்ஸு ப்ளீட் ஆகுறது எல்லாமே அந்த கேமராவில் நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறமா ஒயனோட கையை பிடிச்சி தரன்னு வந்து நம்ம ஜேகே இழுத்துட்டு போய் கார் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளார தான் தள்ளுறாரு. சீட்லேயே வந்து ஒயன் விழுறாங்க. விழுந்த உடனே அவங்களுக்கு அவ்வளோ வந்து ஹர்ட் ஆகுது. ஜேகே உட்காரத்துக்கு உள்ளார வராரு. வராத பார்த்துட்டு ஒயன் எந்திரிச்சு ரொம்ப ஓரமாக போய் உட்காந்துக்கிறாங்க. ஜேகேவும் உள்ளே உட்காந்துட்டு அவரும் சும்மா இல்லை, பாட்டுக்கு டிரைவர் வந்து டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒயனோட பாடி ஃபுல்லுமே வந்து ஜேகே டச் பண்ணுறாரு. அதுவுமே வந்து லைவ் கேஸ்ட் தான் ஆகிட்டு இருக்கு. அவங்க ஃபேமிலி பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகுது, என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ இதாகுது. ஒயனால ஒன்றுமே பண்ண முடியல. அவங்க அப்பா பண்ண தப்புக்கு இப்போ எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அவ்வளோ ஹர்ட் ஆகுது. ஜேகே சும்மா இல்லை, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அதை பார்க்கவே முடியல. அவங்க அப்பா டிவியை தள்ளி விட்டு உடச்சி அப்படி அலறாரு. ஏன்னா அங்கங்கே வந்து ஜேகே என்ன பண்ணி இருந்திருப்பாரு அப்படின்னா அது ஜேகேக்கும் தெரிஞ்சிருக்கும். லைக் வந்து அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்ட்டு கேட்குறதுக்கே அந்த வீடு ஃபுல்லாக அங்கங்கே கேமரா வச்சுருந்துருப்பாங்க, லைக் சவுண்டு கேட்குற மாதிரி அந்த மாதிரி கேமரா. ஸோ ஜேகேக்கும் அங்கே டிவி ஒட்டஞ்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனேவே வந்து என்ன பண்ணுறாரு, ஜேகே அங்கே இருந்து நகர்ந்து போயிடுறாரு. ஒயனுக்கு சுத்தமாக புரியல. இது வரைக்கும் ஜேகே இது பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ சடனாக தள்ளி போயிட்டாரு, ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு அவருக்கு ஒயனுக்கு தெரில. இருந்தாலும் வந்து அவன் தள்ளி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அப்போ தான் ஜேகே வந்து பேசுகிறார் ஒயன்கிட்ட. எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன், அதனால் டச் பண்ண மாட்டேன்லாம் கிடையாது. வீட்டில் நைட்டு சரியான சம்பவம் இருக்குது. உன் அப்பா பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் மொத்தமாக வச்சு ஒன்று தான் நான் செய்ய போகிறேன், தயாராக இருந்துக்கோ. அவ்வளோ கோல்டு டோனில் ஜேகே பேசுகிறாரு. ஒயனுக்கு அப்படியே பாடியில் ஷிவர் ஆகுது, நடுங்குது. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னதான் முயற்சி பண்ணாலும் இதுலேருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது, இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் இதே மாதிரி டைம் ஸ்கிப்பும் ஆகுது. நைட்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கிற மேட்ச் எல்லாருமே வந்து ஒயனை அவ்வளோ செக்ஸியாக வந்து ரெடி பண்ணுறாங்க. ஒயனுக்கு அவ்வளோ என்ன நடக்க போகுதோ அப்படின்ற ஒரு இதுலேயே அவங்க இருக்காங்க. சுத்தமாக வந்து ஒயனுக்கு வந்து அவ்வளோ வந்து பாடி ஷிவர் ஆகுது, ஷேக் ஆகுது. அண்ட் வந்து அவங்க செக்ஸியான ட்ரெஸ்ஸு தான் இருக்காங்க. பார்க்குறதுக்கு செக்ஸியான லுக்கில் தான் வந்து அவங்க இருக்கிற மேட்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ஒயனை ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க, டோரை லாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடை சுற்றியுமே கார்ட்ஸ் தான் இருக்காங்க. ஜேகேவும் வந்து ஒரு லைட்டாக ஒரு 10 மணிக்கு தான் வராரு. ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் பண்ணிட்டு தான் வராரு. அவரோட ரூமுக்கு தான் வராரு. ரூமை திறந்து உள்ளார வந்தால் அப்படியே அந்த ஸ்மெல், அந்த கேண்டில்லேருந்து வர ஸ்மெல்லு செம்ம, அவ்வளோ வந்து அப்படி அந்த ஸ்மெல் இருக்குது. அப்படியே ஜேகே வந்து ஸ்மோக் பண்ணிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு தான் வராரு. ஒயனுக்கு அவ்வளோ உடம்பெல்லாம் அவ்வளோ கையெல்லாம் நடுங்குது, ஷிவர் ஆகுது, பாடி ஃபுல்லுமே அப்படியே அவங்களுக்கு இதாகுது. அவங்க கொஞ்சம் கூட வந்து ஜேகேவை பார்க்கவே இல்லை, தலை குனிஞ்சே தான் வந்து உட்காந்துட்டே இருக்காங்க. ஜேகேவும் வராரு, ஒயனை பார்த்துக்கிட்டே தான் வராரு. ஒயனுக்கு வந்து அவங்க காலை மட்டும்தானே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஜேகே பக்கத்தில் வர 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 அவங்களுக்கு ரொம்ப வந்து இதாகுது. பாடியெல்லாம் அப்படியே நெத்தியெல்லாம் அப்படியே வேர்த்து கொட்டுது. எவ்வளோதான் ஏசி ஆனில் இருந்தாலும் அவங்களுக்கு அவ்வளோ வேர்த்து கொட்டுது. ஜேகே என்ன பண்ண போகிறோனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒயனுக்கு பக்கத்தில் தான் வந்து அவங்க ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்து நிற்க வைக்கிறாரு. ஒயன் வந்து ஜேகே ஃபேஸை பார்க்கவே இல்லை, எந்திரிச்சு நிற்கிறாங்களே தவிர ஜேகேவை கொஞ்சம் கூட பார்க்கவே இல்லை.
ஜேகே அப்படியே பார்க்குறாரு ஒயனை மேலே இருந்து கீழே வரைக்கும். அப்படியே லிப்ஸ் எல்லாம் வந்து அப்படியே லிக் பண்ணுறாரு. ஜேகே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம ஒயனோட நெக்கு கிட்ட தான் போய் ஸ்மெல் பண்ணுறாரு. இன்னும் ஸ்மெல்லடி வருது உடம்பு இருந்து. பா, அடித்து சரக்க விட போதையே இருக்கியடி நீ. அப்படியே அந்த நெக்கை கடிக்கிறாரு, சக் பண்ணுறாரு ஒயனை. அவங்க அப்படியே அந்த அவங்க லிப்ஸை பைட் பண்ணிட்டு அப்படியே அவங்க ட்ரெஸ்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு நின்றுக்கிட்டே இருக்காங்க. எந்த ஒரு சவுண்டுமே இல்லை. ஜேகே அதை நோட்டீஸ் பண்ணுறாரு. ஒயன் வந்து லிப்ஸை பைட் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஜேகே என்ன பண்ணுறா, அவங்க லிப்ஸை ஓப்பன் பண்ணி விடுறாரு. இந்த லிப்ஸை பைட் பண்ணுற வேலை சவுண்டு வராமல் இருக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம், பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்ற எந்த ஒரு இதையும் வந்து நீ பண்ணலான்னு ட்ரையே பண்ணாத. அப்படி பண்ணன்னு மட்டும் வச்சுக்கவேன், உன்னை இது வரைக்கும் நீ கத்துறதை விட அதிகமாக பல மடங்கு உன்னை கத்த வைக்கிறதுனால முடியும். அதனால் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணாத, புரியுதா? அப்படியெல்லாம் பேசிட்டு நம்ம ஜேகே வந்து போய் பெட்டில் தான் உட்காடுறாரு. ஒயன் வந்து அப்படியே நின்றுட்டே தான் இருக்காங்க. ஜேகே தான் வந்து இந்த பக்கம் திரும்புன்னு சொன்னேன். ஒயனும் திரும்பி நிற்கிறாங்க. ஜேகேவை தான் பார்க்குறாங்க. செம்ம சொல்லக்கூடாது, செம்மையாக இருக்க. ஆனால் அது இல்லாமல் இன்னும் செம்மையாக இருக்க தெரியுமா? அது அப்படியே வந்து கழட்டிட்டு இங்கே வா பார்க்கலாம். இப்போ நீ கலட்டுறியா இல்லை உன்னை ஃபக் பண்ணுறத உங்கள் அப்பனை லைவ் கஸ்ட்டில் பார்க்க வைக்கட்டுமா அப்படின்னு சொன்னதுமே ஒயன் வந்து அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டி கீழே போட்டுடுறாங்க. இப்போ ஒன்றுமே இல்லாமல் தான் நின்றுட்டுருக்காங்க. ஜேகே அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு பார்க்குறாரு. மேலேருந்து கீழே வரைக்கும் ஒவ்வொரு இன்ச்சாக பார்க்குறாரு ஒயனுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது, இதாகவும் இருக்குது. அப்படியே இங்கே வா பார்க்கலாம். நான் சொல்கிறத எல்லாத்தையும் கேட்காம மட்டும் இருந்தேன்னு வச்சுக்குவேன். இங்கே இந்த பெட்ரூமில் உன்னை எப்படி நான் கத்த வைக்கிறேன் அப்படின்றத உன் மொத்த குடும்பத்துக்கும் லைவ் காஸ்ட் காட்ட வேண்டியதாக இருக்கும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இங்கே வா, அப்படியே வந்து வா பார்க்கலாம். ஒயனும் வந்து ரொம்ப இதாகி தான் வராங்க ஜேகே பக்கத்தில். ஜேகே என்ன பண்ணுறாரு, நம்ம ஒயனை அவரோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. சும்மா சொல்லக்கூடாதுரே, 18 வயசு தான் ஆகுதுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க தெரியுமா? அவன் பாடி அப்படி இருக்குது, எல்லாமே பக்காவா. ஆனால் என்ன, இந்த 2 மட்டும்தான் சின்னதாக இருக்குது, விட்டு பெருசாக்கிக்கலாம். மசாஜ் பண்ணுறாரு ஒயனோட செஸ்ட்டை தான். ஒயன் அப்படியே வந்து நெளிஞ்சிட்டே இருக்காங்க. ஜேகேவோட லேப்பில் தானே உட்காந்துட்ருக்காங்க. ஜேகேவோட லேப்பில் நெளிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே ஜேகேக்கு ஹார்ட் ஆகுது. ஜேகேவும் வந்து ரஃப்பாக வந்து ஸ்குவீஸ் பண்ணுறாரு. ஒயனுக்கு வலிக்குது. வேண்டாம் ப்ளீஸ், வலிக்குது ப்ளீஸ், வலிக்குது டேடின்னு சொல்லணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. குட் கேர்ள். அப்படியே ஜேகே வந்து ஒயனா பெட்டில் தள்ளிட்டு ஓவர் ஆகுறாரு. ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்கள் அப்பாவுக்கு என் அப்பா பண்ணது தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் வேறு எந்த பனிஷ்மெண்ட்டு கொடுத்தாலும் நான் எடுத்துக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. உனக்கு என்ன கொடுக்கணும், என்ன பனிஷ்மெண்ட்டு, என்ன பண்ணணும் அப்படின்றத நான் தாண்டி முடிவு பண்ணுவேன். அதை நீ முடிவு பண்ணக்கூடாது. எப்போ உன் அப்பா வந்து பண்ணக்கூடாத தப்பு பண்ணணும் அப்போ முடிவு பண்ணண்டி. அவனை ரொம்ப பாசம் வச்சு உருகுன்னு உருகுறது நீ தானு. அப்போ முடிவு பண்ண உன்னை வச்சு தாண்டி அவனெல்லாம் அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? உன் அப்பா ரொம்ப தப்பு பண்ணிட்டான், அதுக்கு அனுபவிக்க வேண்டாம் தண்டனைய. அதுக்கு நீ தானடி அவன் பொண்ணை அனுபவிக்கணும். என் அப்பா இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். என் அம்மாவோட நிலைமைக்கெல்லாம் காரணம் உங்கள் அப்பன் தானடி. அதுக்கு மொத்தமாக நான் பண்ண வேண்டாம், பெரிய கிஃப்டை தர வேண்டாம். அந்த கிஃப்டை உன்னை வச்சு தாண்டி நான் கொடுக்க போகிறேன். அதனால் மூடிட்டு நான் சொல்கிற எல்லாத்தையுமே செய்கிற. புரிஞ்சுதா?
மண்டையை ஆட்டுறாங்க. ஒயின் அவங்களுக்கு வேறு எதுவுமே அதை அக்செப்ட் பண்ணிக்க தவிர வேறு எதுவுமே சான்ஸே இல்லைன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அப்படியே ஒயினை ரஃப்பாக கிஸ் பண்ணுறாரு ஜேகே. ஒயின் கிஸ் பேக் பண்ணல. ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. ஒயினை பலார்னு அரைகிறாரு. கிஸ்ஸு பண்ணால் கிஸ் பேக் பண்ணணும், ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணு, இல்லைன்னு வச்சுக்கவேன் நீலாம் தாங்க மாட்ட, புரியுதா? ஒழுங்காக கிஸ்ஸு பண்ணால் கிஸ் பேக் பண்ணும், புரியுதா? அகெயின் ஜேகே கிஸ் பண்ணுறாரு. இந்த டைம் ஒயினும் வந்து கிஸ் பேக் பண்ணுறாங்க. அது ரொம்ப ஹாட்டாக அப்படியே அந்த கிஸ்ஸு பேஷனேட்டாக போகுது. ஜேகே அப்படியே ஒயின் பாடி ஃபுல்லுமே வெட் கிஸ்ஸஸாக கொடுக்குறாரு. இக்கீஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. ஒயனும் வந்து டேடி டேடின்னு சொல்லிட்டு தான் ஜேகே பேரை மஃப் பண்ணிட்டே இருக்காங்க. ஜேகேக்கு இன்னமும் அவர் குடித்ததுனால இன்னும் செம்ம ஹைப் ஆகுது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி தூக்கி போட்டு ரொம்ப ரஃப்பாக வந்து ஒயனுக்குள்ளார போயிடுறாரு. கத்துறாங்க ஒயனு, வலிக்குது வலிக்குது ப்ளீஸ் வெளியிடுங்க ப்ளீஸ் வலிக்குது. பலார்னு ஒரு அறை தான், மூடிட்டு என்ஜாய் பண்ணு, வலிக்குது எல்லாம் இல்லை, ஃபர்ஸ்டான்னு கேட்கணும் நீ, புரிஞ்சுதா? ஒயனோட வெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குலாம் நம்ம ஜேகே டைம் கொடுக்கவே இல்லை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரஃப்பாக பண்ணுறாரு. ஒயனுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. வலிக்குது வலிக்குது ப்ளீஸ், அவ்வளோ இதாக கத்திக்கிட்டே இருக்காங்க. ஜேகேக்கு வந்து என்ன பண்ணுறாரு, ஒயனோட அந்த கழுத்தை பிடிக்கிறாரு. நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதா? கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. நெரிச்சிக்கிட்டே வந்து ரொம்ப ரஃப்பாக பண்ணுறாரு. ஒயின் ரொம்ப ஜேகேவோட அந்த ஹேண்ட்ஸை தள்ள பார்க்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு முடியல. ஜேகே ரொம்ப இன்னமும் கொஞ்சம் கிரிப்பை பிடிச்சிட்டு அவ்வளோ இதாக பண்ணுறாரு. நான் கேட்குறத சொல்கிற வரைக்கும் உனக்கு இது தாண்டி. டேடி டேடி ஃபாஸ்டா அது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் கையை எடுத்துட்டு செம்மையாக பண்ணுறாரு. இந்த நைட்டு ஃபுல்லுமே அப்படி தான் போகுது. ஒயனை வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கே போயிட்டாங்க. இது எல்லாத்தையுமே வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் தான் வந்து பண்ணியிருந்திருப்பாரு. லைக் அதுவும் எப்போ அப்படின்னா ஒயன் வந்து லைக் அவங்க வந்து ப்ளஷரில் மூவ் பண்ணது அது எல்லாத்தையுமே வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அவங்க அப்பாவுக்கு தான் அனுப்பிட்டாரு. அதை வந்து அங்கேயும் வந்து கார்ட்ஸ் இருப்பாங்க, ஒயனோட வீட்லேயும் வந்து கார்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க அதை போட்டு ஒயன் அவ்வளோ கதறத ஜிகே பண்ணுறது எல்லாத்தையுமே கேட்க வைக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ உடம்பு அவ்வளோ வந்து ஒரு இதாகுது. நம்ம வந்து அவங்க பண்ண தப்பை விட இப்போ இது வந்து அவங்களுக்கு இன்னமும் வந்து ரொம்ப வந்து ஹர்ட் ஆகுது. எப்பப்பெல்லாம் வந்து ஜேகே வந்து ஒயன் கூட இன்டிமேட்டாக இருக்காரோ அந்த சவுண்டு எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி அவங்க அப்பாவுக்கு அனுப்பிக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் அந்த கார்ட்ஸை யூஸ் பண்ணி கேட்க வச்சுக்கிட்டே தான் இருப்பார். ஒயன் ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க, ரூம்லேயே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கிறதுனால இப்போ வந்து அவங்க ஓரளவு கொஞ்சம் சுற்றி என்ன நடக்குது அப்படின்ற இதெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அண்ட் இப்படியே ஒரு ஃபியூ மந்த்ஸும் போயிடுது. ஒயனும் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மிருகத்தோட குழந்தைய நம்ம சுமக்க போகிறோம், அவங்களுக்கு வந்து சூசைட் பண்ணிக்கலான்ற ಒಂದು தாட்டு கூட இருக்குது. அப்படியே அழுதுகிட்டே வந்து படுத்துடுறாங்க. அந்த அந்த ட்ரீமில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த ஒரு குழந்தையோட அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த குழந்தை அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. லைக் என்னை கொல்ல போறியாம்மா, நான் என்னம்மா தப்பு பண்ணேன் அப்படின்ற அந்த ஒரு இது கேட்குது. ஒன் சடனாக எந்திரிக்கிறாங்க, சுற்றி பார்க்குறாங்க கனவா அப்படின்ற அந்த வந்து அதை டச் பண்ணுறாங்க அவங்க பெல்லியில். அவங்களுக்கு வந்து அவங்க அலறாங்க, அவ்வளோ கதறி அலறாங்க. என்னால் இந்த குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு, நம்ம இதை வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு தாட்டு. ஜேகேக்கு வந்து இதெல்லாம் தெரியாத ஒரு மிஷனுக்கு போயிருப்பார். ஸோ மிஷன் முடிஞ்சு தான் வராரு, ஒயின் ரூமுக்கு தான் வராரு. செம்ம டயர்டில் தான் வராரு. வந்து அப்படியே தூங்கிடுறாரு. ஒயின் இதில் சொல்லலாம் ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க, பட் ஆனால் ஜேகே தூங்கி இருந்திருப்பாரு. ஒயனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அவங்க ஜேகேவோட அம்மா கிட்ட தான் போகிறாங்க. இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது சொல்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒயனுக்கு வந்து
அவங்கள வந்து அவ்வளோ வந்து ஒரு ஹக் பண்ணி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறது அப்படியெல்லாம் பண்ணுறாங்க. இப்படிலாம் பண்ணும்போது ஒயினுக்கு அவங்க பேரண்ட்ஸ் ஞாபகம் தான் வருது. ஒயினும் ஜேகேவோட அம்மாவுக்கு என்ன அப்படின்னா, அவன் வந்து அவனுக்கு பிடிச்ச பொண்ணு தானே லவ் பண்ணி இருந்திருக்கான். ஒயின் யார் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாதுல. ஸோ அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு அவங்க வந்து நினச்சிருந்துருப்பாங்க. நீ கவலைப்படாத, அப்பா அம்மா இல்லைன்னு நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், அவனை நல்லா பார்த்துக்கிறேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இந்த சந்தோஷத்தை கண்டிப்பாக வந்து இது ஜேகேக்கு தெரியுமா, இல்லை தெரியாதத்த, இன்னும் நான் சொல்லலான்னு இருந்தானா டயர்டில் தூங்கிட்டாரு, அதான் நான் சொல்லலை. சரி, இதை வந்து நம்ம அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க அம்மா ஜேகே சொல்கிறாங்க. சரித்த, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி பண்ணிடலாம். அண்ட் வந்து அந்த நைட்டு ஜேகே தான் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டு வந்து அந்த லிவிங் ஏரியாவெல்லாம் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஜேகேவும் எழுந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கீழே வந்து பார்த்தா அதில் டெக்கரேட் பண்ணியிருக்கு. எதுக்கு டெக்கரேட் பண்ணியிருக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஒரு வேளை இவ பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு, யார் பண்ண வேலை இது, எதுக்காக பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி பண்ணுறதுல எனக்கு பிடிக்காதுன்னு தெரியாதா, யார் பார்த்த வேலை இது கத்தி கேட்குறாரு. மெய்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி உங்கள் அம்மா தான் வந்து பண்ண சொன்னாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது அம்மாவா? உடனே அவங்க அம்மாவும் இன்னும் கார்டனில் தான் இருந்திருப்பாங்க. அங்கே தான் வந்து போகிறாரு. மா என்னம்மா நீ லிவிங் ஏரியாலலாம் வந்து எது டெக்கரேட்லாம் பண்ணியிருக்க, எதுக்குமா பண்ணியிருக்க? அதுவா, அது நம்ம ஃபேமிலியில் ஒருத்தங்க வர போகிறாங்கடா, அதனால தான் வந்து நான் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியா? யார் வரா? எனக்கு தெரியாமா, யார் வராம்மா? அது உனக்கு புரியும். அது வந்து லிவிங் ஏரியாவில் ஒரு பாக்ஸ் இருக்கும் பாரு, அதை போய் ஓப்பன் பண்ணிப்பார், அப்போ உனக்கு அது தெரியும். ஆனால் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபேமிலி டாக்டர் இருக்கார்ல, அவரை வந்து வர சொல்ல. ஏம்மா என்னாச்சு, ஏதோ உடம்பு சரியில்லையா? ஒயனை தான் பிடிச்சி கத்துற. அறிவில்லை உனக்கு, என் அம்மாவை பார்த்துக்கிறதும் உனக்கு என்ன பிடுங்குற வேலை உனக்கு? ஜேகேவோட அம்மா தான். வாயை மூடுறா, சும்மா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத, போய் நான் சொன்னதை பண்ணு, டாக்டரை வர சொல்லு போ. என்னம்மா, யாருக்குமா பிரச்சனை, சொல்கிறத செய்டா. சரி அப்படின்னு அவரும் வந்து டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்கிறாரு. அந்த டைமில் அவரும் வந்து சரி என்ன பாக்ஸாக இருக்கும் அப்படின்னு போய் உள்ளார போய் பார்த்தா அதில் வந்து ஹாய் டேடி, ஐ லவ் யூ டேடி அப்படின்ட்டு இருக்கு. அவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, யாரா வச்சாங்க, அவருக்கு அவ்வளோ கன்ஃபியூஸாக இருக்குது. அந்த டைமில் தான் வந்து ஜேகேவோட அம்மாவும் இன்னும் உள்ளார வந்திருப்பாங்க. அம்மா என்னம்மா இது, இந்த சின்ன ட்ரெஸ்ஸு யாருக்குமா பத்தும், யார் கிஃப்ட் எதாவது மாற்றி வந்துருச்சா, யாருதுன்னு தெரியலையம்மா, எதுக்குமா இது இங்கே இருக்குது? அது உனக்கு தான்டா, இன்னுமாடா புரியல, அது யாருக்குன்னு? அம்மா தெளிவாக சொல்லம்மா, இது எதுக்குமா, யாருமா ஆர்டர் பண்ணா? அந்த டைமில் தான் நம்ம டாக்டர், அது யார் அப்படின்னா நம்ம ஜேஹோப் தான், அவர் தான் வராரு. அண்ட் வந்து அவர் வந்து ரூமில் ஒயனை கூட்டிகிட்டு ஜேகேவோட அம்மா ரூமுக்கு போயிடுவாங்க. ஸோ அங்கே தான் வந்து டாக்டர் நம்ம ஜேஹோப் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, அவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கார், அந்த ட்ரெஸ்ஸு தான் பார்த்துக்கிட்டே இருக்கு, இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும், அந்த ப்ரெக்னென்சி கிட்டும் அங்கே இருக்கும், அவர் இதை எடுத்து பார்க்குறது எதுக்கு இருக்குது, இது என்ன, அவருக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. அண்ட் டாக்டர் செக் பண்ணிட்டு கீழே வராரு. ஜேகே பார்க்குறாரு. டாக்டர் என்னாச்சு டாக்டர், யாருக்கு என்னாச்சு, எதனால் இப்படி, எங்கள் அம்மா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க டாக்டரு, நீங்களா சொல்லுங்கள், என்னை மன்னிச்சிரு ஜேகே, உன்னோட நல்ல நாட்கள்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் எப்போவுமே நீ வந்து கஷ்டம்தான் பட போகிற. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறீங்க நீங்கள், இதை நான் சொல்கிறத விட நீயே போய் உன் அம்மா கிட்டே கேட்டுக்கோ. அவங்க அம்மாவுக்கு எதாவது ஆயிடுச்சான்னு அவருக்கு டவுட்டு, வேகமாக ஓடுறாரு. அம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு, என்னம்மா டாக்டர் ஏதோ சொல்கிறான், என்னம்மாச்சு உனக்கு, ஏதோ என்னோட பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம்மா, எனக்கு பொண்ணுமே பொருள்மா, உங்களுக்கு என்ன ஆயிடுச்சாம்மா அப்படின்னு அவங்களுக்கு அவ்வளோ எமோஷ்னல் ஆகுது. எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலடா லூசு, நீலாம் மாஃபியானே சொல்லிக்காத, நீ எல்லாம் என்னடா நீலாம் அப்படின்னு. மா என்னம்மா தெளிவாக சொல்லம்மா. அட லூசு பையலே, நீ அப்பாவாகிட்டடா. என்னம்மா நீ ஏதோ சொல்கிற, ஆனால் எனக்கு காதில் வேறு மாதிரி விழுதுமா. எந்த ஒரு மாதிரியும் இல்லை, நீ அப்பா ஆகிட்ட, ஒன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா, 1 month ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதனால தான் டாக்டர் அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாரு.
அவங்களுக்கு அவ்வளோ ஷாக்கு. ஒயனுக்கு டிஎஸ் தேங்கி நிற்குது, ஜேகேக்கும் அப்படியே கண்ணு கலங்குது. ஜேகேவோட அம்மாவும் சரி 2 பேருக்கும் ப்ரைவசி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கேருந்து வெளியில் போயிடுறாங்க. கதவை மூடிட்டு ஜேகே ஒயன் பக்கத்தில் தான் உட்காடுறாரு. அவங்க அவ்வளோ டியர்ஸ் ஆகுது. ஒயன் பார்க்குறாங்க ஜேகேவை. இது வரைக்கும் ஜேகே கண் கலங்கி அவர் பார்த்ததே இல்லை. அவங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகுது. எதுக்கு இப்படி அலறான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்றத வந்து நெக்ஸ்ட்டு 2 ஷாட்டில் கேட்கலாம். அண்ட் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட்லி வந்து லைக் போடுங்க. நீங்கள் இப்படி கேட்குற டைமில் ஒரு லைக் போட்டு போயிருங்க, கமெண்ட்டும் பண்ணுங்கள். நீங்கள் போடுற லைக்ஸில் என்னோடய வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்களுக்காக எஃபர்ட் எடுத்து தான் நான் இதெல்லாம் போடுறேன். ஸோ எனக்காக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போதும். நீங்கள் வீடியோஸ் கேட்குற டைம்லேயே வந்து நீங்கள் இதையெல்லாம் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹோப் நீங்கள் இதை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பாய்.